பாருங்க, கிராமத்துல வீடு கட்டுறவங்க இந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கங்க. நீங்க வீடு கட்ட போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்னு கட்ட போறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கிரவுண்ட் ஃப்ளோருக்கு சென்ட்ரிங் அடிச்சு கம்பி கட்ட போறீங்கன்னா அப்பவே சொல்லிடுங்க பாத்ரூமுக்கு சன்கேன் அடிச்சு கொடுங்கன்னு. கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது சன்கேன்னா என்னன்னு. இந்த வீட்டுல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பாத்ரூம் வருது, ஐடியாவே இல்லாம சன்கேன் கொடுக்காம விட்டுட்டாங்க. நீங்களே பாருங்க, நான் போட்ட பைப்பை 4 இன்ச்சு பைப் எல்லாம் போட்டு இருக்கேன். இது எப்படியா இருந்தாலும் தர மட்டும் 5 இன்ச்சு மேல தாங்க வரும். இது எப்படியா இருந்தாலும் நீங்க பாத்ரூம் யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது. இந்த பாத்ரூமுக்கு சன்கேன் ஸ்லாப் கொடுத்திருந்தாங்கன்னா பைப் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் டைல்ஸ் ஓட்டனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு தரமாட்டத்துல இருந்து ஒரு 3 இன்ச்சு டவுன்ல தாங்க இருக்கும். இதுதான் நீங்க பாத்ரூம் யூஸ் பண்றதுக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கும். கிராமத்து சைடு எல்லாம் வீடெல்லாம் கட்டினதுக்கு அப்புறம் தான் பிளம்பர் கிட்டயே வேலையை சொல்றீங்க. நீங்க முன்னாடியே பிளம்பர் கிட்டே வேலையை சொல்லிட்டீங்கன்னா அவங்க ஐடியா கொடுப்பாங்க. இந்த வீடியோ பாக்குற நீங்க சென்ட்ரிங் மேஸ்திரியா இருந்தாலும் சரி, கொத்தனார் மேஸ்திரியா இருந்தாலும் சரி, வீடு கட்டுறவங்களுக்கு எதுவும் தெரியலன்னா தெரியாத விஷயத்த சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு தான் நிறைய அனுபவம் இருக்கும். நீங்க தான் எல்லா விஷயத்தையும் சொல்லணும். நான் தப்பா ஏதாவது சொல்லியிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. அடுத்த வீடியோவில் பாருங்க.